வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 97வது தலைப்பு அடிமுடி காணா இறைவன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 96 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், கதை புரியும். அடிமுடி காணா இறைவன். இறைவன் சன்னிதானத்தை அடைந்த தேவி துக்கத்தாலும் அவமானத்தாலும் கோபத்தாலும் உள்ளம் குமுற அவரை வணங்கி, என் தந்தை தேவர்களும் முனிவர்களும் நிறைந்த அந்த சபையிலே தங்களை இகழ்ந்து பேசி என்னையும் அவமானப்படுத்தியதால் திரும்பி வந்திருக்கிறேன். தங்களை விலக்கி செய்யப்படும் அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று வேண்டினாள். ஈசன் மௌனமாக இருந்தார். தேவி ஆத்திரவசப்பட்டு பேசுகிறாளா அல்லது உண்மையிலேயே அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாளா என்பதை அறிய விரும்பினார் போலும். அவள் மறுபடியும் அவரை வணங்கி, சுவாமி, தாங்கள் விஷயத்தை பெரிதாக கொள்ள விரும்பாவிடினும் என் பொருட்டாவது யாகத்தை அழிக்க வேண்டும். எந்த கணம் தங்களை இகழ்ந்து பேசத் தொடங்கினாரோ அது முதல் எனக்கும் அவருக்கும் உள்ள தந்தை மகள் உறவு அருந்துவிட்டது என்று வற்புறுத்தினாள். தக்ஷனுடைய யாகத்தை அழிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். 1000 தலைகளும் முகங்கள் தோறும் 3 கண்களும் வளைந்த கொடிய பற்களும் மண்டை ஓடுகள் எலும்புகளால் ஆன மாலையும் உடைய உக்ர சொரூபியான வீரபத்ரரை இறைவன் தம்முடைய நெற்றிக் கண்ணில் இருந்து தோற்றுவித்தார். அதை பார்த்த தேவி தன்னுடைய கோபத்தில் இருந்து 1000 முகங்களையும் 2000 முகங்களையும் உடைய பத்ரகாளியை உண்டாக்கினாள். சிவபெருமான் அவ்விருவரையும் பார்த்து, கங்கை கரையிலே என்னை இகழ்ந்து வேத நெறிக்கு புறம்பாக தக்ஷன் ஓர் யாகம் செய்கிறான். அங்கே சென்று எனக்கு சேர வேண்டிய அவிர்வாகத்தை கேளுங்கள். கொடுத்தால் பெற்றுக்கொண்டு திரும்பி வாருங்கள். தக்ஷன் கொடுக்க மறுப்பானாயில் அவனுடைய தலையை அறுத்து அங்கு வந்திருப்பவர்களையும் அழித்து யாகத்தை நிறைவேறாது செய்யவும். அப்போது நான் அங்கு வருகிறேன் என்றார். வீரபத்ரரும் பத்ரகாளியும் விடைபெற்று புறப்பட்டார்கள். வீரபத்ரர் தம்முடைய மூச்சு காற்றிலிருந்தும் தேகத்திலிருந்தும் எண்ணற்ற பூத கணங்களை உண்டாக்கினார். பத்ரகாளியும் அவ்வாறே ஆயிரக்கணக்கான காளிகளை தோற்றுவித்தாள். சேனைகள் சூழ்ந்து வர இருவரும் தக்ஷனுடைய யாகசாலையை அடைந்தனர். யாகசாலையை சூழ்ந்து கொண்டு எவரும் வெளியேறா வண்ணம் காத்து வருமாறு உடன் வந்த சேனைகளை நாற்புறமும் நிறுத்திவிட்டு வீரபத்ரரும் பத்ரகாளியும் யாகசாலையினுள் நுழைந்தனர். மிகவும் உக்ரமான தோற்றத்தோடு யாகசாலையினுள் நுழைந்த இருவரையும் கண்டு அங்கே கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டனர். வீரபத்ரன் தக்ஷன் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து அவன் முன்பு நின்றான். தக்ஷன் அவருடைய தோற்றத்தை கண்டு உள்ளம் நடுங்கியவனாய், அடே, நீ யார்? என்ன காரியமாக இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டான். நான் சிவபெருமானுடைய மகன், அவருக்கு சேர வேண்டிய அவிர்வாகத்தை பெற்று செல்ல வந்திருக்கிறேன் என்று பதில் அளித்தார் வீரபத்ரன். ஈசனுக்கு அவிர்வாகமா? இங்கு மட்டுமல்லாமல் இனி உலகிலே நடைபெறப்போகும் யாகங்களிலும் கூட சிவனுக்கு அவிர்வாகம் தரமாட்டார்கள் என்றான் தக்ஷன். அப்போது அங்கே இருந்த 4 வேதங்களும் பிரணவமும் எழுந்து, தக்ஷ பிரஜாபதே, யாகத்து தலைவர் சிவபெருமான் ஒருவரே. அவருக்கு அவிர்வாகம் இல்லை என கூறுவது முட்டாள்தனமே ஆகும். தாமதம் செய்யாமல் சிவனுக்கு சேர வேண்டியதை கொடு என்று கூறின. தக்ஷனோ அந்த வார்த்தைகளை சிறிதும் லட்சியமே செய்யவில்லை. தன் முடிவிலிருந்து மாறுபட முடியாது என்று தெரிவித்தான். அதை கேட்ட பிரணவமும் 4 வேதங்களும் ஈசனுக்கு இடமில்லாத யாகத்தில் தாங்களும் கலந்து கொள்ள இயலாதென சொல்லிவிட்டு யாகசாலையை விட்டு வெளியேறின. வீரபத்ரன் தக்ஷனை பார்த்து, இப்போதாவது உன் அறிவு தெளிவுபட்டதா? சிவனுக்கு சேர வேண்டியதை கொடு என்று கேட்டார். என் முடிவு தீர்மானமானது. சுடலையில் ஆடும் பித்தன் இந்த சபையிலே வந்திருந்து மற்றவர்களுடன் அவிர்வாகம் வாங்க தகுதி இல்லாதவன். அவனுக்கு ஒருபோதும் அவிர்வாகம் தரமாட்டேன் என்றான் தக்ஷன். வீரபத்ரர் மிகுந்த கோபமடைந்தார். கண்களில் அனல் பறக்க நாற்புறமும் அமர்ந்திருந்த தேவர்களை பார்த்தார். ஈசனுக்கு யாகத்திலே இடமில்லை என மறுத்து ஒருவன் யாகம் செய்கிறான். அவன் செய்வது முறையற்றது என்று தடுக்காமல் அந்த யாகத்துக்கு நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவனுடைய முடிவுக்கு நீங்களும் ஒப்புதல் தந்துவிட்டதாகவே ஆகிறது என்று கேட்டார். அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள்? தக்ஷனுடைய கோபத்துக்கு பயந்து மௌனமாக இருந்தனர். வீரபத்ரர் அவர்களுடைய மௌனத்தை கண்டு மேலும் சினமடைந்தார். கையிலே பிடித்திருந்த தண்டாயுதத்தால் விஷ்ணுவின் மார்பிலே அடித்தார். அவர் மயங்கி தரையிலே சாய்ந்தார். பிரம்மனை பற்றி இழுத்து அவருடைய தலையிலே ஓங்கி குட்டினார்.
பொறிகள் கலங்கியவராய் ஆசனத்தில் சாய்ந்து விட்டார் நான்முகன். பத்ரகாளி பிரம்மனுடைய மனைவியரை இழுத்து அவர்களுடைய மூக்கை அறுத்தாள். தேவர்கள் பயந்து நாற்புறமும் ஓடத் தொடங்கினர். முனிவர்களும் தங்கள் இருப்பிடங்களை விட்டு எழுந்து ஓடலாயினர். அவர்களால் யாகசாலையை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. வாயிலில் பூதகணங்கள் வழிமறித்தன. எங்குமே ஒரே குழப்பமாகி விட்டது. வீரபத்ரர் கோபத்தோடு இங்கும் அங்கும் பாய்ந்து அகப்பட்டவர்களை எல்லாம் தண்டித்தார். சந்திரனை பிடித்து தள்ளி காலினால் அவனை தேய்த்தார். சூரியனுடைய கன்னத்திலே அறைந்து அவனுடைய பற்கள் அனைத்தும் கொட்டுமாறு செய்தார். 12 ஆதித்யர்களில் ஒருவனான பகன் என்பவனுடைய கண்களை பிடுங்கினார். இந்திரன் குயில் உருவம் எடுத்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றான். அவன் முயற்சி வெற்றி பெறவில்லை. வீரபத்ரர் வாளினால் அவன் உடலை வெட்டி தள்ளினார். அக்னியின் கைகளையும் 7 நாக்குகளையும் அறுத்து எறிந்தார். அவனுடைய பத்தினி ஸ்வாஹா தேவியின் மூக்கை நகத்தினால் கிள்ளினார். நிருதியை தடியினால் அடித்து வீழ்த்தினார். ருத்ரர்கள் வீரபத்ரரை கண்டதும் நடுநடுங்கி அவரையே சரணடைந்தனர். வீரபத்ரர் அவர்களுக்கு எவ்வித துன்பமும் தராது வெளியே அனுப்பி வைத்தார். வருணனை மழு என்ற ஆயுதத்தினால் அடித்து கொன்றார். வாயு மழுவின் தாக்குதலுக்கு உள்ளானான். குபேரன் சூலத்தால் குத்தி கொல்லப்பட்டான். ஈசானன் பயந்து நமஸ்கரிக்க அவருக்கு துன்பம் ஏதும் நேரவில்லை. அசுரேந்திரனை துரத்திச் சென்று அவன் தலையை கொய்தார். யக்க தேவர் மானாக மாறி கும்பலிடையே நழுவ முயன்றான். வீரபத்ரர் பாணத்தால் அவனை அடித்து தள்ளினார். யாகசாலையில் நேரிட்ட குழப்பத்தையும் தேவர்களும் மற்றவர்களும் வீரபத்ரரால் தண்டிக்கப்பட்டதையும் கண்ட தக்ஷன் அனைத்துக்கும் தானே காரணம் என்பதை உணர்ந்தான். சிவனை இகழ்ந்து பேசியதே அத்தகைய துன்பம் நேர காரணம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். நிலைமை மீறிய பின் அறிவு வரப்பெற்ற அவன் என்ன செய்ய முடியும்? வீரபத்ரர் அவனை பிடித்து இழுத்து, அடைய மூடா, ஆணவம் மிகுந்து சிவபெருமானை பழித்து பேசிய உனக்கு இதுவே தகுந்த தண்டனை என்று சொல்லி அவன் தலையை வெட்டி அக்னி குண்டத்திலே வீசினார். அக்னியிலே அத்தலை வெந்து சாம்பலாயிற்று. பத்ரகாளியும் பெண்களுக்கிடையே புகுந்து பலரை தண்டித்தார். தேவ மாதர்களும் தக்ஷனுடைய மனைவியும் அவளிடம் பலவாறு துன்பங்களை அடைந்தனர். வெளியே காவலாக இருந்த பூத கணங்களும் காளிகளும் மதில் சுவரை உடைத்து கொண்டு வெள்ளம் போல உள்ளே பாய்ந்தனர். யாகசாலை போர்க்களமாகிவிட்டது. கையிழந்தோறும் கால் இழந்தோறும் கதறினர். பூத கணங்கள் பலரை காலால் மிதித்து தேய்த்தனர். சிலரை அடித்து கொன்றார்கள். வேறு சிலரை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தார்கள். இன்னும் பலரை பற்களால் கடித்து குதறினார்கள். சாமான்கள் எல்லாம் நாசம் செய்யப்பட்டன. யாகசாலையில் இருந்தவர்களில் ஆண்களும் பெண்களும் உள்பட ஒருவர் கூட சிவ அபச்சாரத்துக்குரிய தண்டனையை அடையாமல் தப்பவில்லை. வீரபத்ரரால் தாக்கப்பட்ட விஷ்ணு மயக்கம் நீங்கி கண் விழித்தார். யாகசாலையிலே எங்கும் பெருநாசம் ஏற்பட்டிருப்பதையும் பூத கணங்கள் அங்கிருப்பவர்களை அடித்தும் மிதித்தும் துன்புறுத்துவதையும் கண்டார். மிகுந்த கோபத்தோடு கருடனை நினைத்தார். கருடன் பூத கணங்களால் கொல்லப்பட்டு விட்டதால் வரவில்லை. விஷ்ணு தம்முடைய கோபத்தையே கருடனாக மாற்றி அதன் மீது ஏறி வீரபத்ரருடன் சண்டைக்கு சென்றார். ஈசன் திருவருளால் தேவர்களே குதிரைகளாகி இழுக்கும் அழகிய ரதம் ஒன்று வீரபத்ரருக்காக வந்து சேர்ந்தது. அந்த சமயத்தில் சோர்ந்து கிடந்த பிரம்மன் எழுந்து சாரதியின் வேடம் பூண்டு அந்த தேரில் ஏறி வீரபத்ரர் முன் கொண்டு வந்து அதை நிறுத்தினார். எம்பெருமானே, தங்களுக்கென வந்திருக்கும் இத்தேரிலே தங்கள் துணைவியரோடு ஏறி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். வீரபத்ரர் பிரம்மனிடம் கொண்டிருந்த கோபத்தை விடுத்து அவருடைய வேண்டுகோளை ஏற்று பத்ரகாளியோடு ரதத்தில் ஏறி சண்டைக்கு சென்றார். வீரபத்ரரை கண்ட மாதவன் ஈசனை இகழ்ந்து தக்ஷனை தண்டிப்பது நியாயம், ஒரு தவறும் செய்யாத மற்றவர்களை ஏன் தண்டித்தாய் என்று கேட்டார். வீரபத்ரர் கோபத்தோடு, மாதவா, சிவனை விலக்கி செய்யப்படும் இந்த முறையற்ற யாகத்திலே கலந்து கொண்டு தேவர்களாகிய நீங்கள் தக்ஷனால் அளிக்கப்பட்ட அவிர்பாகத்தை பெற்று சாப்பிட்டீர்கள் என்றார். மாதவன் கோபத்தோடு வீரபத்ரரை பானங்களால் தாக்கினார். வீரபத்ரரும் அஸ்திரங்களை பிரயோகித்து விஷ்ணுவின் பானங்களை அழித்தார். இருவருக்கும் இடையே உக்கிரமான யுத்தம் நடைபெற்றது. விஷ்ணுவின் பானங்களை தகர்த்து அவருடைய சாரங்கம் எனப்படும் வில்லை வீரபத்ரர் முறித்தார். கருடனுடைய சிறகுகளை வெட்டி நிலத்திலே தள்ளினார். மாயையால் தம்மை போன்று பல உருவங்களை எடுத்து விஷ்ணு 4 பக்கங்களில் இருந்தும் வீரபத்ரரை தாக்கினார். வீரபத்ரர் மாதவனுடைய மாயையை போக்கி
அவரால் தோற்றுவிக்கப்பட்டவர்களை நெற்றிக் கண்ணினால் எரித்தார். விஷ்ணு கோபமடைந்து சக்கராயுதத்தை பிரயோகம் செய்ய வீரபத்ரர் சிறிது மனம் கலங்காது அதை கையிலே பிடித்து விழுங்கிவிட்டார். எல்லையற்ற கோபத்தோடு வாளை உருவிக்கொண்டு விஷ்ணு பாய்ந்தார். வீரபத்ரர் அவரை பார்த்தா ஹூங்காரம் செய்யவே விஷ்ணுவின் சக்தி அடங்கிவிட்டது. அவர் சோர்ந்து போய் நின்றார். அப்போது வானத்திலே கோபத்தை விட்டு சாந்தம் அடைவாயாக என்று ஈசனுடைய வாக்கு அசரீரியாக கேட்டது. வீரபத்ரர் மாதவனுடைய மார்பை பிளக்க வேண்டும் என்ற தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அந்த சமயத்தில் நான்முகன் வீரபத்ரரை நமஸ்கரித்து, ஐயனே, தக்ஷனால் செய்யப்பட்ட யாகத்திலே கலந்து கொண்டு அவன் அளித்த அவிர்வாகத்தை பெற்ற குற்றத்திற்காக என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். வீரபத்திரர் அவருடைய விஷயத்தில் தாம் மன்னிப்பு அளிப்பதாக கூறினார். வீரபத்திரருடைய கோபம் குறைந்திருக்கும் அந்த வேளையை விஷ்ணு தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அவரை வணங்கி, வீரத்தில் சிறந்தவரே, பலவித அஸ்திரங்களை பிரயோகித்தும் தங்களை வெற்றி காண முடியவில்லை. தக்ஷன் செய்த யாகத்தில் இறைவனுக்கு இடமில்லை என்பதை தெரிந்த பின்னரும் நாங்கள் கலந்து கொண்டது தவறே. அத்தவறுக்கு ஏற்ற தண்டனையை தான் அளித்தீர்கள். தாங்கள் என்னை அடித்தது பற்றி எனக்கு கோபம் இல்லை. நான் தவறு செய்ததாலேயே மற்றவர்களைப் போலவே என்னையும் தண்டித்தீர்கள். சிவபெருமானுக்கு 4 சக்திகள் உண்டு. லயசக்தி, கோரசக்தி, போகசக்தி, புருஷ சக்தி என்பவர்கள் அவர்கள். லயசக்தி துர்கா தேவி ஆவாள். காளி கோரசக்தி என்று அழைக்கப்படுகிறாள். உமாதேவி போகசக்தி, புருஷ சக்தி நானே. ஆகையால் நான் எம்பெருமானுடைய சக்தியே ஆவேன். அவரிடம் எனக்கு பகை கிடையாது. அவருடைய திருவடிகளை பூஜித்து தங்களுடன் போரிட்டதால் இழந்த ஆற்றலையும் ஆயுதங்களையும் திரும்பி பெற என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று கூறினார். வீரபத்ரர் விஷ்ணுவின் வேண்டுகோளை ஏற்று அவரிடம் கொண்டிருந்த கோபத்தை மாற்றிக்கொண்டார். அப்போது சிவபெருமான் தேவியோடு ரிஷப வாகனத்தில் அமர்ந்தவராய் பூத கணங்கள் சூழ அங்கே தோன்றினார். வீரபத்ரரும் பத்ரகாளியும் இறைவன் திருவடிகளில் வணங்கி ஒதுங்கி நின்றனர். நான்முகன் விஷ்ணுவுடன் இறைவனை பலவாறு துதித்தார். யாகசாலை அழிந்து கிடப்பதும் தேவர்களும் முனிவர்களும் வதம் செய்யப்பட்டு கிடப்பதையும் கண்ட தேவி இறைவனை நோக்கி, சுவாமி, இந்திராதி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்ட துன்பம் என்னால் ஏற்பட்டதாக வீண் பழி வந்தடையும். தங்களுக்கு அபச்சாரம் செய்ததாலேயே அவர்கள் துன்பத்தை அடைந்தனர் என்பதை மற்றவர்கள் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் விஷயத்தில் தாங்கள் அன்பு கொண்டு இவர்களை எழுப்பித் தர வேண்டும் என்று கேட்டாள். சிவபெருமான் மெல்ல சிரித்தபடி வீரபத்திரரை பார்த்தார். சிவபெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்த வீரபத்திரர் இறந்தவர்கள் அனைவரையும் முன்போல எழுந்திருக்க செய்தார். அவர்கள் இறைவி சமேதராக வந்திருக்கும் சிவபெருமானை கண்டு மெய் பதைத்து கண்கள் நீரை கொட்ட நிலத்திலே விழுந்து வணங்கினார்கள். மகாதேவா, பெரும் பாவிகளாகிய எங்கள் மீது கருணை கொண்டு அருள் புரிந்தீர்கள். முறையற்ற வேள்வியில் கலந்து கொண்ட நாங்கள் அக்குற்றத்திற்காக வெகுகாலம் துன்பப்படாமல் இருப்பதற்காக எங்களை தண்டித்து காத்து அருளினீர்கள். தங்கள் கருணையை எவ்வாறு புகழ்வது என்று போற்றி கொண்டாடினார்கள். வீரபத்திரரால் கொல்லப்பட்ட அனைவரும் உயிர் பெற்று எழுந்திருக்கையில் தக்ஷன் மட்டும் உயிர் பெறாததைக் கண்டு நான்முகன் இறைவனை நோக்கி, பயேஸ்வரா, அறியாமை காரணமாக தக்ஷன் தங்களை இகழ்ந்து பேசி முறையற்ற யாகத்தை செய்தான். எங்களிடம் கருணை காட்டினீர்கள். அதுபோல அவன் விஷயத்திலும் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கோரினார். தக்ஷனும் உயிர் பெற்று எழுமாறு இறைவன் அருள் புரிந்தார். வீரபத்ரர் தக்ஷனுடைய உடலை எடுத்து வருமாறு பானுகம்பனுக்கு சொன்னார். அவன் தலையற்ற தக்ஷனுடைய உடலை எடுத்து வந்து அவர்கள் எதிரில் கிடத்தினான். அங்கே இறந்து கிடந்த ஓர் ஆட்டின் தலையை வெட்டி தக்ஷனுடைய உடலில் வீரபத்திரர் பொருத்தினார். உடனே தக்ஷன் உயிர் பெற்று எழுந்தான். இறைவனையும் இறைவியையும் ஒருங்கே கண்ட தக்ஷன் ஞான தெளிவு பெற்றதால் மனம் நெகிழ்ந்து கண்களால் நீரை பெருக்கினான். இறைவனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி, பிரபோ, நான் பெரும் பாவி, அளவிட முடியாத தீமையை செய்துள்ளேன். தங்களை போற்றி துதிக்க வேண்டிய வாயினால் பலவாறு பழித்து பேசினேன். தங்கள் கோபத்தில் காரணமாக பெற்ற தண்டனையின் மூலம் இன்று என் மனம் தெளிவடைந்து விட்டது. நாயினும் கீழானவனான என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமான் அவன் செய்த குற்றங்களை மன்னித்து முன்போல் உயரிய பதத்தை அனைவரும் புகழும்படி அனுபவித்து வருமாறு அனுகிரகம் செய்துவிட்டு மறைந்தார். அவருடன் வீரபத்ரர் முதலானோரும் கைலாயம் திரும்பினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
97வது பகுதியில் பகுதி 2 அடிமுடி காணா இறைவன் அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.